வெல்கம் டு அம்மாஸ் டெய்லி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையாக கதம்ப சாம்பார் சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 100 கிராம்ஸ் பருப்பு, துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அது ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் போட்டுக்கோங்க. ஒரு 5 to 6 பூண்டு பல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு 2 or 3 விசில்ஸ் வேக வைக்கலாம். எதுக்கு நம்ம ஆயில் விடுறோன்னா குக்கர் விசில் வரும்போது வெளியே ஸ்பில் ஆகாமல் நீட்டாக நம்ம பருப்பு வேக வைக்கலாம். அதுக்கு தான் கொஞ்சோண்டு ஆயில் விட்டு 2 or 3 விசில்ஸ் வச்சு வேக வச்சுக்கலாம். 2 or 3 விசில்ஸ். நான் இன்றைக்கி கதம்ப சாம்பார் பண்ணுறதுக்கு என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸில் மாங்காய், கத்திரிக்காய், கேரட்டு, முள்ளங்கி, முருங்கைக்காய் எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்து பருப்பு அங்கே வெந்துட்டுருக்கு. இப்போ எல்லா காயையும் எடுத்தாச்சு. இப்போ நான் 2 டீஸ்பூன் மிளகாய் பொடியும் 1 டீஸ்பூன் தனியாத்தூளும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, தாளிக்கும் போது போடுறதுக்கு ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. இப்போ பருப்பு வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம புளி கொஞ்சோண்டு ஊற போட்டுருங்க. மாங்காய் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கனால புளி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன்ஸ் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 4-5 வெந்தயம் போட்டுக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்லைட்டாக வதக்கினாலே போதும். இப்போ கூடவே பொடியாக அரிஞ்சிருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். ரெண்டையும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் வதங்கின உடனே நம்ம இந்த காய், உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு 6-7 வகை காய் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்று போட்டுக்கிறேன். ஏன்னா இது கதம்ப சாம்பார்னால எல்லாத்தையும் ஒன்று போட்டுக்கிறேன். முள்ளங்கி, கேரட், கத்திரிக்காய், மாங்காய் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். உருளைப்பருப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஓரளவுக்கு நல்லா வதக்குங்க. காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா சாம்பார் பொடி நான் யூஸ் பண்ணுறதில்ல, மிளகா பொடியும் தனியாத்தூளும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் நல்லா அந்த மசாலாலே வதக்குங்க. வதக்கிட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அந்த காய் நல்லா வேக விடுங்க. டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுருங்க. காயெல்லாம் வேகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். இப்போ இதை குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வேக வச்ச பருப்போடு கலந்து கூட ஒரு 1 விசில் வச்சிங்கன்னா எல்லாம் நல்லா வெந்துடும். பட் நான் கடாயில் இன்றைக்கி வேக வைக்கிறேன். அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. தனியாக வெந்த பிறகு பருப்பை ஆட் பண்ணி நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம பண்ணலாம். காய் வெந்துருச்சு பார்ப்போம். எல்லா காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை இதோட ஆட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு வேணுன்னா போட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மாங்காய் போட்டனால கொஞ்சமாக
கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 to 3 minutes கொதிக்கட்டும். அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். சாம்பார் நல்லா கொதித்து வரும்போது கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியது. சுவையான கதம்ப சாம்பார் ரெடி.